அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு ரேப்பிங் கல்ச்சர். 8 மாத கை குழந்தையில் ஆரம்பித்து 70-80 வயசு கிழவிகள் வரைக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை. காரணம், இங்கே என்ன தண்டனை கொடுக்கப்படுறதுன்னு தெரியல, சட்டத்தினால எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, இந்த சைல்டு ரேப்பிங், கேங் ரேப்பிங் பண்ணுறவங்கள பப்ளிக் எதிரில் பனிஷ் பண்ணணும். அப்போ தான் ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கும். அதையே சவுதியில், ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏன் இப்படி இல்லை? அங்கெல்லாம் பனிஷ்மெண்ட் அதிகம். அதனால் இல்லை, எந்த கண்ட்ரிலையும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் மட்டும் ஏன் ரேப்பிங் அதிகம்? எதுக்காக இங்கே மட்டும் அதிகமாக இருக்குது? அதுவும் இப்போ மாதம் தொடர் கதையாகி போச்சு. ரேப்பிங் கல்ச்சர் அதிகமாகிடுச்சு. இதை தடுத்து நிறுத்தணும். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, ஒன்று தான் இருக்க முடியும். பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் வலுவாக இருக்கணும். தண்டனை கரெக்டாக உடனே கிடச்சிடணும். டிலேவே பண்ணக்கூடாது. இந்த மாதம் நடந்துச்சுன்னா உடனே எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி அடுத்த மாதமே அந்த பொண்ணு இறந்த தேதிக்குள்ளே அவங்கள தூக்கில் போடணும். அப்போ தான் பயம் இருக்கும் தப்பு செய்கிறவங்களுக்கு. அதே மாதிரி இங்கே கண்டிப்பாக ஸ்ட்ரீட் ஒரு தெருவுக்கும் ஒரு போலீஸ் 24 hours ரவுண்ட்ஸில் இருக்கணும். எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கணும். ஒரு 7 வீட்டுக்கு ஒரு கேமராவாச்சும் இருக்கணும். அந்த கேமராவில் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல் கவர் ஆகணும். யார் எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, எப்படி இருக்குன்னு ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக அதை உடனே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் கொடுத்து இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கணும். இங்கே போலீஸ் ரவுண்ட்ஸ் எப்போவுமே இருக்கணும். 24 hours இருக்கணும். அப்போ தான் இங்கே குற்றம் குறையும். இங்கே தவறுகள் தண்டிக்கப்படணும். ஏன் ஃபாரின் கண்ட்ரிலெலாம் இந்த அளவுக்கு இல்லை? ஏன்னா அங்கெல்லாம் சட்டம் பயங்கரமாக வேலை செய்து அங்கே உடனே தண்டனை கிடைக்குது. சவுதியில் மக்களுக்கு முன்னாடி தண்டனை. இங்கே யாருக்கு என்ன தண்டனை, என்ன தீர்ப்பு எதுவுமே தெரியல. அதனால தான் அதிகமாக இருக்குது. இங்கே சட்டம் தண்டனை கொடுக்க வேண்டியவங்களே, சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவங்களே தவறாக இருக்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் மாறணும்னா இங்கே கண்டிப்பாக சட்டம் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யணும். பாதுகாப்பை முறைப்படி தரணும். இங்கே தவறுகள் திருத்தப்படணும். தப்பு செய்கிறவங்க தண்டிக்கப்படணும். இதுதான் நான் சொல்கிறது. கண்டிப்பாக இது நடக்கணும். இது இல்லைன்னா நம்ம நாட்டு பெண்களுக்குப்பான பாதுகாப்பு கேள்விக்குறிதான். நன்றி, வணக்கம்.